ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான சுவையில் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் மிளகு, பச்சை மிளகாய் 2 மட்டும்தான் நான் பயன்படுத்த போகிறேன் காரத்துக்காக. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முழு பூண்டோட பற்கள், அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவு இஞ்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் ஒரு கல்பாசி பீஸ் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. அடுத்ததாக ஒரு 3-4 கொத்தளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்ல டேஸ்ட் தரும் இந்த மிளகு வறுவலுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி நான்வெஜ் டிஷ்லாம் செய்யும்போது நம்ம நிறைய சேர்க்கணும். அப்போ தான் சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்த்திங்கன்னா அதோட சுவையே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரலையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வதங்கினப்புறம் இதில் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். நல்ல டேஸ்ட் இருக்கும் கல் உப்பு சேர்த்தா தான், தூள் உப்பை விட. நெக்ஸ்ட் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி இதில் சேர்த்துடலாம். நான் மஞ்சத்தூள் சேர்த்து இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 600 கிராம் அளவு நாட்டுக்கோழி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கோழிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பொடியாக அரைச்சிக்கலாம். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த வதக்கிட்டு இருக்க சிக்கனில் சேர்த்துக்கலாம். சிக்கன் தானே தண்ணி வெளியே விடுது. நம்ம இது வரையிலும் எந்த தண்ணியும் சேர்க்கல. இதில் நாட்டுக்கோழி நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் நிறைய நேரம் தான் வேக வைக்கணும். இப்போ இந்த சின்ன கப்பால் 1 கப் அளவு தண்ணி மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். அதிகமாக தண்ணி விட்டு வேக வச்சாலையும் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வற்றணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னொரு 5-7 நிமிஷம் இதை சிம்லேயே குக் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.